எங்களுடைய ஆன்மாவை பாதுகாக்காக இந்த திருப்பலியானது பத்திரப்படுகிறது. இதோடு இணைந்து அன்பார்ந்தவர்களை இன்று நமது பங்கின் உதவி பங்கு தந்தை அவர் தந்தை ஜோசப் ஜெரால்ட் இவர்கள் அவரது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். குருத்துவ ஆண்டை முடித்து ஒரு புதிய குருவாக முதல் பிறந்த நாள் எப்பொழுதும் ஒரு விசேஷ ஒரு பிறந்த நாள் தான். அதிகமான மகிழ்ச்சி, அதிகமான பாசம் இந்த பங்கில் கிடைத்திருக்கின்றது. இந்த திருப்பலில் விசேஷமாக அவரது பெற்றோருக்காக அவரது சகோதரருக்காக மற்றும் அவர் பணியாற்றும் எல்லா இடங்களிலும் ஆண்டவர் இவருக்கு துணையாக இருந்து இவருக்கு நல்ல உடலாக வைத்து தர வேண்டும் என்று நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். இன்று தாயார் திருவையானது புனித அகத்தா இவரின் நினைவை கொண்டாடுகின்றது. முதல் நூற்றாண்டில் பிறந்த இந்த புனித ஆக்னஸை போல உடல் தூய்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். அன்பானவர்களே, நமது இந்த உலக வாழ்க்கையில் நம்மை வீழ செய்யும் இரண்டு எண்ணங்கள் என்னவென்றால் இந்த உடல் பாவங்கள், உடலுக்கு சார்ந்த பாவங்கள் மற்றும் இந்த உலகத்துக்கு சார்ந்த பாவங்கள். இந்த இரண்டு பாவங்களால் நாம் ஆண்டவரை பார்க்க தவறுகின்றோம். ஆண்டவர் நம் முன் இருந்தால் கூட இந்த பாவங்கள் நம்மை ஆண்டவரை பார்க்க விடுவதில்லை. புனித அகத்தாவின் வாழ்க்கை பார்க்கும்போது அவரை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று எண்ணி அவரது பெற்றோர்கள் எண்ணினார்கள். ஆனால் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அதனால் இவரை ஒரு விபச்சார இல்லத்திற்கு அழைத்து சென்று அங்கு தங்குவதற்கு சொல்கின்றார்கள். அங்கு சென்று கூட அந்த உடல் தூய்மையை அவர் பாதுகாத்துக் கொள்கின்றார். அவர் அது தூய்மையை பார்த்து அங்கிருக்கும் அனைவரும் இவர் பேய் பிடித்தவர் என்று சொல்கின்றார். அதனால் அனைவரும் சேர்ந்து இவரை கொலை செய்கின்றார்கள். அனைவரும் என்று சொல்லும்போது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள், அவர்கள் அனைவரும் சேர்ந்து இவருக்கு பேய் பிடித்திருக்கின்றது என்று கொலை செய்கின்றார்கள். ஆனால் இந்த உடல் தூய்மைக்காக அவர் சொன்னது, எனது உடலானது கடவுளுக்கு சேர்ந்தது, எனது தூய்மையை நான் கடவுளுக்கு செலுத்துகின்றேன் என்று சொல்லி அவரது வாழ்க்கையை கடவுளுக்காக, ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கின்றார். இன்று நாம் அனைவரும் பாவிகளாக இருக்கின்றோம். ஒரு பெரிய பாவம் என்னவென்றால் உடல் சார்ந்த பாவங்கள், இரண்டாவதாக இந்த உலகை சார்ந்த பாவங்கள். இந்த திருப்பலில் விசேஷமாக கடவுள் இந்த இரண்டு பாவங்களையும் நம்மை தூய்மையாக்கி நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகளாக மாறிட அவரது ஆசையை நமக்கு தர வேண்டும் என்று புனித அகாத்தாவின் பரிந்துரையால் நாமும் ஆண்டவரை பார்க்கும் அந்த ஆசையை கடவுள் தர வேண்டும் என்று இந்த திருப்பலில் விசேஷமாக சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். சிறப்பான ஊழியம் புரிகின்ற
எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் ரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்திருக்கவில்லை. தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். பிள்ளையாய் ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? இவ்வாறு திருத்தப்படுவது இப்பொழுது மகிழ்ச்சிக்குரியதாய் இராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர். எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்போதுதான் ஊனமாய் போன கால் மூட்டு பிசகாமல் குணமடையும். அனைவருடனும் அமைதியாய் இருக்க முயலுங்கள். தூய்மையை நாடுங்கள். தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். உங்களுக்குள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்துக் கொள்ளுங்கள். கசப்பான நச்சு வேறு எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்துக் கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வருவாக்கு. இறைவாக்கு நன்றி. உங்கள் பதில் ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உலகை அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கணத்தையும் மறவாதே. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். தந்தை தன் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார். அவர் தமது உருவத்தை அறிவார். தாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவரது பேரன்போ அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும். அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகள் மீது இருக்கும். அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவரது கட்டளைப்படி நடப்பதில் கருத்தாயிருப்போருக்கு அது நிலைக்கும். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை
உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்பேலுமே தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தொகுப்பு 6 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகைக்கூட தலைவரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னை இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம், என்னை இவருடைய கைகளால் ஆறும் வல்ல செயல்கள். இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல்நலமற்ற சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நன்மைத்தனங்களை கண்டுகொள்ளுகிற பார்வையும் நன்மைத்தனங்கள் செய்கிறவர்களை அங்கீகரித்து பாராட்டுகிற மனநிலையும் நம் ஒவ்வொருவரிடத்திலிருந்தும் வெளிப்பட வேண்டும் என்பதை இந்த உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் பல நேரங்களில் பொறாமை நம்முடைய இதயத்தை வஞ்சிப்பதால் நம்முடைய மனம் அடுத்தவருடைய நன்மைத்தனங்களை கண்டுகொள்ளவோ அடுத்தவர்களை பாராட்டுவதற்கோ முன் வருவதில்லை. பல நேரங்களில் அவனிடமிருந்து அவளிடமிருந்து என்ன நல்லது வந்துவிடப் போகிறது என்கிற நிராகரிப்பு பார்வை பல நேரங்களில் நம்மை ஆட்கொண்டிருக்கிறதையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஆண்டவர் இயேசுவுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவும் அவரிடமிருந்து வெளிப்பட்ட ஞானத்தை கண்டுகொள்ள மறுக்கிற மனநிலையையும் இந்த நற்செய்தி வாசகம் மூலமாக நாம் வாசிக்க கேட்கிறோம். என்னை இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம் என்று வியப்பில் ஆழ்கிற மக்கள் கூட்டம், இவர் மரியாவின் மகன் தானே, இவர் தச்சர் அல்லவா என்று அவரது குடும்பத்தோடு அவரை தொடர்பு படுத்தி அவரை மட்டம் தட்டுகிற கீழ்மை பார்வையோடு பார்க்கின்ற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துவதை நாம் வாசிக்க கேட்கிறோம். எனவே ஏற்றுக்கொள்வதற்கு அவருடைய இதயத்தில் இடமில்லை என்பதை மிக தெளிவாக நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். நம்முடைய வாழ்வில் பல நேரங்களில் அடுத்தவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். அவ்வளவு எளிதாக நிராகரித்து விடுகிறோம், புறக்கணித்து விடுகிறோம். அன்பிற்குரியவர்களே, எந்த ஒரு மனிதனுடைய இதயத்தில் நிராகரிப்பு புறக்கணிப்பு இருக்கிறதோ அங்கு ஏற்றுக்கொள்ளுதல் என்பது வரவே வராது. அது குடும்பமாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும். எனவே இந்த நிராகரிப்புகளை புறக்கணிப்புகளை தவிர்த்து ஏற்றுக்கொள்வதற்குரிய திறந்த மனதை, தாராள மனதை கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும். அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், எவராக இருந்தாலும் நிராகரிக்கிற பார்வையை, புறக்கணிக்கிற பார்வையை நாம் விட்டுவிட்டு ஏற்றுக்கொள்வதற்குரிய திறந்த மனதை நாம் பெற்றுக்கொண்டாக வேண்டும். நல்லது யார் செய்தாலும் அதை அங்கீகரிக்கவும் அதை பாராட்டுகிற மனநிலையை வளர்த்துக் கொள்வோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடனே உங்களிடமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமைய செய்தருளும். அது எங்களுக்கு உமது இரக்கத்தின் புனித கொடையாகவும் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபடவளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து இறந்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாதோ, தூசைநாதன் மற்றும் சதீஷ், எங்கள் துணை ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பு நிறைவு பெற செய்தருளும். உயிர்களும் எதிர்நோக்கும் துயிலும் எங்கள் சகோதர சகோதரிகளே, இறந்தோர் அனைவரை இறக்கத்துடன் நினைவு கூறும் உமது திருமுகவழி உழைத்தருளும். எங்கள் அனைவரும் மீது இறக்கமாகும். கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறுகிற புனித ஆகார், இவ்வுலகில் போந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகனை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதித்து வரவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கின்றோம். பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்கிறார்கள். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுக்கு என்றென்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறின் விருந்து அழைக்கப்பட்டவர் பெயர் பெற்றோர். இந்நாண்டவரே, நீர் எனக்கு விழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். Amen.
நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரை ஆற்றல் மிகுமது செயல் எம்மில் பெருக செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு விண்ணக அருளடையாளங்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது குடையாகவே அளிக்கும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள தயார் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் அமர்வோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று ஏற்கனவே துவக்கத்தில் சொன்னது போல நமது உதவி பங்கு தந்தை அருள் தந்தை ஜெரால்ட் அவர்கள் அவரது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். எனக்கு தெரிந்த ஒரு குருவான இப்பொழுது மறைந்திருக்கும் அருள் தந்தை ஏஸ் அந்தோனி சுவாமி அவரிடம் சொன்னார், எதற்காக நாம் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று கேட்டபோது அருள் தந்தை முன்னாள் அருள் தந்தை ஏஸ் அந்தோனி சுவாமி அவர் சொன்னார், கடவுள் நமக்கு தந்த இந்த வாழ்க்கையானது தினந்தோறும் நாம் கொண்டாட வேண்டும். ஆனால் அதை கொண்டாட நாம் தவறுகின்றோம். அதற்காக தான் பிறந்த நாள் என்ற ஒரு நாளில் கடவுள் தந்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக நாம் வாழ்த்த வேண்டும், கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இரண்டாவதாக நமது வாழ்க்கையை கொண்டாட வேண்டும். அதற்காக தான் பிறந்த நாளை நாம் கொண்டாட வேண்டும் என்று அவர் சொன்னார். இன்று அருள் தந்தை ஜெரால்ட் அவரது பிறந்த நாளை கொண்டாடும் போது அவரோடு இணைந்து பங்கு மக்களாகிய நாம் அனைவரும் கொண்டாடுவது நமக்கு ஒரு கடமையாக இருக்கின்றது. குருத்துவ வாழ்க்கை என்பது ஒரு அர்ப்பண வாழ்க்கை. இந்த அர்ப்பண வாழ்க்கையின் முதல் ஆண்டில் இருக்கும் இந்த தருணத்தில் நாமும் உங்களோடு இருக்கின்றோம். இந்த பயணத்தில் இந்த முதல் படியில் நாமும் உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்வதில் நாம் பெருமைப்பட வேண்டும். இந்த நேரத்தில் அருள் தந்தை ஜெரால்டின் பெற்றோருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவரது சகோதர சகோதரிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். மற்றும் இனிவரும் நாட்களில் இது முதல் படி. இனிவரும் நாட்களில் எத்தனையோ படிகள், எத்தனையோ பதவிகள், எத்தனையோ செயல்கள் அவர்கள் செய்ய வேண்டும். தனிமையாக வாழ்க்கை வாழ்வது மிகவும் கடினமான ஒரு வாழ்க்கை. ஆனால் உங்கள் ஜபத்தினால் குருவானவர்கள் வாழும்போது கடவுளின் ஆசீர்வாதமும் கடவுளின் வல்லமையும் அவரோடு இருக்கின்றது. அதனால் இன்று அவரது பிறந்தநாளை கொண்டாடும் போது குறிப்பாக அவரது பணி சிறக்க அவருக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை தர வேண்டும் என்று, மற்றும் ஆண்டவர் அவரது பெற்றோர்களை அவரது உறவினரை பாதுகாத்து அரவணைக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்பது நமது கடமையாக இருக்கின்றது. அதனால் பார்த்தவர்கள் நாம் அனைவரும் எழுந்து நின்று அவருக்காக, அவரது பெற்றோருக்காக அவரது பணி சிறக்க ஒரு பரலோக மந்திரத்தையும் மற்றும் 3 அருள் நிறைந்த ஜெபத்தையும் இப்பொழுது சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, தூயதென போற்று வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையில் எங்களை விடுவித்தள்ளும். மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. மரியே பாவியார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் நிரம்பில் வேண்டிக்கிறோம். ஆமென். மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவடியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. மரியாதை பாவியார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள்
சுசேனாதன் சார்பாக நமது மூர்த்தவர் அருள் தந்தை எட்வின் வின்சென்ட் அவர்கள் சோலை நினைவித்து அருள் தந்தை ஜெரால்டை கௌரவிப்பார்கள். சோலை நினைவு போது ஹாப்பி பர்த்டே பண்ணலாம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, dear father. Happy birthday to you. May God bless you. May God bless you. May the good God bless you, dear father. Happy birthday to you. மலேசியாவில் வந்து சொல்கிறாரு, திருமணம் ஆண்டு கொண்டாடுபவர்கள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடுபவர்கள் அனைவருக்கும் உங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண ஆண்டு